ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 28, 29, 30 மற்றும் 31 ஸ்லோகங்களை பார்க்கலாம். இப்போ போன ஸ்லோகத்துல அர்ஜுனனுக்கு மதிமயக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு அந்த துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர் முக்கியமா அவங்க 3 தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இவங்கெல்லாம் கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது டோட்டலா தடுமாறிட்டான். ஸோ அந்த விஷயத்தை இப்ப கிருஷ்ணன் கிட்ட சொல்றான். எனக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணன் கிட்ட சொல்றத நான் படிக்க போறேன். ஹே தேவா, கவனித்து கேட்பீராக. இந்த சமுதாயத்தில் என் வம்சத்தவர்கள் அனைவரும் யுத்தம் செய்தே தீர்வதென்று ஆவேசம் கொண்டு நிற்கிறார்கள். அதாவது என் வம்சத்தவர்கள் அனைவரும், ஏன்னா இப்போ எதிரில் இருக்கிறதும் இவன் வம்சம் தான், இங்க இருக்கிறதும் இவன் வம்சம் தான். ஏன்னா அண்ணன் தம்பி கூட தான் இப்ப சண்டை நடக்க போகுது இல்லையா? சோ எல்லாருமே யுத்தம் செய்யறதுக்கு ஆவேசமா நிக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் செய்ய தகுந்ததன்று. இந்த யுத்தத்தின் வார்த்தையை எடுக்கும் போதே எவ்வளவோ என்னவோ தெரியவில்லை, என் ஞாபகம் எனக்கு இல்லாமல் போகிறதே. நான் எப்படி இதை செய்யலாம்? அவங்க எல்லாம் பந்துன்னு தெரியாம அவங்க பாட்டு நிக்கிறாங்கன்னா, நான் எப்படி பந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள சண்டை போடலாம்னு நினைக்கலாம்? என்னால நினைச்சே பார்க்க முடியல. இவங்கள கொல்லணுமா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. எனக்கு ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்றான். என்னவோ தெரியவில்லை, ஞாபகம் எனக்கு இல்லாமல் போகிறது. மனதும் புத்தியும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து தவறி போகின்றன. மனசு டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகுது. தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தவறி போகின்றன அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். புத்தி மனசு கன்ஃபியூஷன்ல இருக்கு, புத்தி கன்ஃபியூஷன்ல இருக்கு, மனசு தடுமாறுது. தேகம் நடுங்குகிறது, வாய் உலர்ந்து போகிறது. இது எல்லாமே நமக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன். நம்ம டோட்டலி கன்ஃபியூஸ்டா என்ன ஒரு இக்கட்டான சூழல். அதாவது அந்த சூழலுடைய கொடுமை நல்லா யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு உயிருக்கு உயிரா நேசிக்கின்ற ஒருத்தரை நீங்க கொல்லணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன மாதிரியான ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணுங்க. அதுதான் இப்போ அர்ஜுனனுக்கு நடந்துட்டு இருக்கு. தேகம் நடுங்குகிறது, வாய் உலர்ந்து போகிறது, அவயங்கள் எல்லாம் ஷட்டு விட்டு போய் தேகத்தில் மிகுந்த எரிச்சல் எடுக்கின்றது. டோட்டலா தேகம் ஃபுல்லாவே ஒரு பயங்கர எரிச்சல் மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. அது காண்டீபம். காண்டீபத்தை பிடித்த கையின் பிடிப்பு தளர்ந்து போய் அது கையினின்று நழுவி போகிறது. அந்த பிடிப்பு கையினின்றி நழுவி போகிறதுன்னா நான் நழுவ விடல, அது தானா நழுவி போகுது அப்படிங்கிறான். அது கையை விட்டு கீழே விழுந்து கிடக்கிறது. அது எனக்கு தெரியாமலே அது கையை விட்டு கீழே விழுந்து கிடக்கிறது. இப்படி ஒரு மயக்கம் உண்டாய் என்னை அமுக்கிக் கொண்டது. ஹே கிருஷ்ணா, இனி நாம் இங்கிருப்பது என்னுடைய மனசு மிக்க வியாகுலம் அடைகிறது. இனி நாம் இங்கே இருக்கிறது தகவே தகாது, சரியான செயல் அல்ல. வியாகுலம்னு ரொம்ப கஷ்டப்படுது. என்னுடைய மனசு பயங்கர கஷ்டத்துல இருக்கு. இந்த ஒரு போரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே என்னால முடியல அப்படின்னு சொல்றான். இத்தனை பெயரையும் கொள்கிறது என்னும் சப்த மாத்திரத்தால் என் வாய் உளறி போகிறது. இத்தனை பேரையும் கொல்லணும் அப்படின்னு இந்த பேசுறதே என்னால முடியல. இந்த பேசும்போதே வாயெல்லாம் குளறுது. இத்தனை பேரை கொல்லணும் அப்படிங்கறத என்னால இமேஜின் பண்ண முடியல அப்படிங்கிறான். அர்ஜுனுடைய மனச்சோர்வுக்கு காரணம் இயற்கையாகவே வைரத்தை காட்டிலும் கடினமாயும் ஒன்றுக்கும் அடங்காததாயும் அதிபயங்கரமாகவும் இருக்கும் அர்ஜுனுடைய ஹிருதயம். ஏன்னா சத்திரியன் இல்லையா, போர் வீரன் இல்லையா, இது மாதிரி 1000 பேரை கொன்னவன் இல்லையா, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்டட் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு ஐயோ பாவமே அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய போர் வீரனாக மாற முடியுமா? சோ அர்ஜுனன் யாரு? சோ இந்த விஷயத்தை இந்த இடத்துல அப்படிப்பட்டவன் எதனால் இப்படி மாறி போனான்ற விஷயத்த இங்க எக்ஸ்பிளனேஷன் வருது. ஸோ வைரத்தை காட்டிலும் கடினம், மோஸ்ட் ஹார்டஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டுன்னா டைமண்ட் தாங்க. அதை விட கடினமானது எதுவுமே கிடையாது. ஸோ அது கூட ஒப்பிடுறாரு. அவ்வளவு ஹார்டா இருந்ததா அவனுடைய மனசு. வைரத்தை காட்டிலும் கடினமாக ஒன்றுக்கும் அடங்காததாயும் அதிபயங்கரமாகவும் இருக்கும் அர்ஜுனுடைய ஹிருதயம் இந்த ஸ்நேக பாவத்தால் தளர்ந்து போயிற்று. டோட்டலா ஷாஃப்ட் ஆயிடுது. இது ஆச்சரியமே. எவன் யுத்தத்தில் பரமசிவனையே ஜெயித்து நிவாந்த கவசர்கள் இருந்த இடம் தெரியாவண்ணம் துடைத்து வைத்தானோ அந்த அர்ஜுனன் ஒரு க்ஷண நேரத்தில் மோகத்தில் அழுந்தி போனான். சோ சிவனை ஜெயித்தவன், ஹரனை ஜெயித்தவன், பரமசிவனையை வீழ்த்தியவன் என்றெல்லாம் அவனுக்கு புகழ் இருக்கின்றது. சிவனோடு சண்டை போட்டவன் என்றெல்லாம் அர்ஜுனனை அவனுடைய வாழ்க்கையில நடந்த கதைகள். அப்போ ஈஸ்வரனையே வென்றவன் அப்படின்னா இவ்வளவு பராக்கிரமசாலி, இவ்வளவு தைரியசாலி, இவ்வளவு ஒரு ஹார்டான மைண்ட் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இப்போ டோட்டலா கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருக்கான்.
எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், நிவாந்த கவசர்கள் இருந்த இடம் தெரியாமல் தொலைத்து வைத்தவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். எனக்கு தெரியாது இது யாருன்னு. இன்னைக்கு ஏஐல போட்டு பார்த்தேன் அந்த நிவாந்த கவசர்கள் யார் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய அரக்கர்கள் என்று போட்டிருக்கின்றது. சோ அந்த அசுர குலத்தை சேர்ந்தவர்கள் பிரம்மனை நோக்கி தவம் செய்து ஒரு கவசத்தை பெறுகிறார்கள். அந்த கவசம் வந்து யாராலையுமே அவர்களை வீழ்த்த முடியாத ஒரு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு கவசத்தை பெறுகிறார்கள். மேற்கொண்டு பெரிய மாயா சக்தியை உடையவர்கள் அவர்கள். அவர்கள் வாழும் இடம் வந்து கந்தர்வர்கள் மாதிரி கண்ணுக்கே தெரியாது. அது கீழுலகம் மேலுலகம் அப்படிங்கிறது இல்லாம நடுவுல எங்கேயோ ஒரு உலகம். அது எங்க இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப தேவர்களுக்கு இப்ப அவன் என்ன பண்றான்னா இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். தேவர்களால அவனை கண்டுபிடிச்சு கொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த தேவர்கள் வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு எங்களை நீதான் காப்பாத்தணும்பா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தான் நிறைய பாசுபத அஸ்திரம், நிறைய மந்திர தந்திர அஸ்திரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கான் அர்ஜுனன். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த நிவாந்த கவசர்களோடு சண்டையிடுகின்றான். அத்தனை மாயா சக்தியையும் இவனுடைய மந்திர சஸ்திரங்களால் வீழ்த்தி, கவசங்களை எல்லாம் உடைத்து அவர்களை வீழ்த்தி ஜெயம் பெற்று தேவர்களுக்கு ஒரு நன்மையை செய்து தருகின்றான் என்று கதை சொல்லுகின்றது. சரியா? சோ அப்படிப்பட்ட அந்த நிவாந்த கவசர்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சிவனையே ஜெயித்தவன்னா சொல்ல முடியலையே, அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிவாந்த கவசம்ன்றது பிரம்மனிடம் வரம் பெற்று எவரும் ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தவர்கள், மாயா சக்திகள் நிறைந்தவர்கள். அவர்களை எல்லாம் வந்து ஜம்முன்னு ஜெயிச்சவன் தான் இவன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுகிறது. பொது மோகத்தில் அழுந்தி போயிருக்கிறான். கொஞ்சமேனும் ஈரமில்லாமல் காய்ந்து போன கட்டை எதுவானாலும் அதை அனாயாசமாக தொலைத்துவிடும் தேன்வண்டு மிருதுவான குவிந்த தாமரை பூவுக்குள் சிக்கிப் போனால் அதன் பிராணனையே விட்டாலும் விடுமே தவிர பூவின் இதழை துளைத்துக் கொண்டு வெளிப்பட்டு போக அறியாது. ஸ்னேக பௌதிக எக்ஸாம்பிள் இது. நிறைய இடங்கள்ல ஞானதேவர் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவார். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதாவது ரொம்ப ஹார்டான மரம். நான் காட்டுல இருக்கும்போது நான் நேர்லயே பார்த்திருக்கேன். வண்டு விழுந்துருச்சு அப்படின்னு. அதாவது மரம் நல்லா வளர்ந்துருக்கும். ஆனா வண்டு விழுந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தா கீழே விழுந்திருக்கும். என்னங்க இப்படி வண்டு கீழே விழுந்துருச்சு மரம், என்னப்பா சென்றது, வண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டு விழுந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு குட்டி வண்டு இந்த மரத்தை துளையிட்டு ஒட்டுமொத்தமா அந்த துளை வந்து உள்ளுக்கு இருக்கிற இந்த எல்லா கதிர்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த மரத்தையே சாச்சிடுது அப்படின்னா இமேஜின் பண்ணி. இவ்வளோண்டு வண்டு அவ்வளவு பெரிய மரத்தையே சாச்சிடுது அப்படின்னா இவ்வளவு ஒரு சாமர்த்தியமான ஒரு ஸ்ட்ரென்த் படைத்த ஒரு வண்டாக இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. ஆனா அது என்ன பண்ணுமா, தாமரை பூவுல மகரந்தத்துக்கு தேனுக்கு ஆசைப்பட்டு அந்த தாமரை பூக்குள்ள போயிட்டு உட்காருது. இப்ப பூங்கிறது எவ்வளவு மிருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மரங்கிறது எவ்வளவு ஹார்டு அப்படிங்கிறதும் தெரியும். இந்த ஹார்டையே துவம்சம் பண்ணக்கூடிய அந்த வண்டு இந்த பூவுக்குள்ள அமர்ந்து அதை உட்காரும் போது அந்த தாமரை இதழ் வந்து சூரிய அஸ்தமனம் ஆகும்போது மூடிடும். மூடுனா என்ன பண்ணும்? அந்த பூ என்னங்க பண்ணும்? அது சும்மா பறந்து வந்தாலே அது பாட்டு வெளியே வந்துடலாம். அல்லது மரத்தையே துளையிடக்கூடிய சக்தி இருக்கு, இந்த பூவை துளையிட முடியாதா? வெளியே வந்துடலாம். ஆனா அந்த தேன்ல அந்த சிநேக மோகத்துல, பாவத்துல என்ன பண்ணிடும் அப்படின்னா, உசுர கூட விடுமே தவிர, அதனால அந்த வெறும் இந்த இதழ தொலைச்சுட்டு வெளியே வர முடியாம போயிடும். ஏன்ற இந்த எக்ஸாம்பிள அப்ப அர்ஜுனனுக்கு காட்டுறான். ஏன்னா அவன் பயங்கரமான ஹார்டு தான். பட் இப்போ வந்து சிநேக பாவத்துல மாட்டிக்கிட்டானே. வண்டு மோகத்துல, ஏதோ தேன் மேல உள்ள மோகத்துல மாட்டின மாதிரி, நம்மால் இப்போ பந்துக்கள் மோகத்துல சிக்கியுள்ளார் அப்படின்னு சொல்ல வராங்க. அதில் சிக்கிப் போகாமல் குவிந்த தாமரை பூவுக்குள் சிக்கிப் போகாமல் அதில் பிராணனை விட்டாலும் விடுமே தவிர பூவின் இதழை தெளித்துக் கொண்டு வெளிப்பட்டு போக அறியாது. ஆகையால் சிநேக பாவம் என்பது மிருதுவாய் இருப்பதனாலேயே கடினமாக இருக்கிறது. ரொம்ப சாஃப்டா ஃபீல் பண்றதுனால கண்ணன் இப்போ அர்ஜுனன் இப்ப ரொம்ப சாஃப்டா ஃபீல் பண்றான். பட் அதுதான் இப்ப ரொம்ப ஹார்டா போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்றறியுங்கள், இந்த மோகம் என்ற ஆதி புருஷனுடைய மாயா சக்தியை பிரம்மதேவன் கூட அளவிட முடியாது. அதாவது இந்த மோகம் அப்படிங்கிறது ஒரு மாயா சக்தி தானே. அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது பிரம்ம தேவனுக்கே கூட அளவிட முடியாத அளவுக்கு மாயா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு அறியாமையை தூக்கி பேசுறாரு, அஞ்ஞானத்தை தூக்கி பேசுறாருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த மோகம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்மளை தூக்கி சாப்பிடும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பின்பு அர்ஜுனன் வைஜனர்கள் சாரி பிரம்மதேவன் கூட அளவிட முடியாது. ஆகையால் அர்ஜுனன் மதிமயக்கம் கொண்டான்.
பின்பு அர்ஜுனன் சஞ்சனர்கள் அனைவரையும் பார்த்து யுத்தத்தில் தனக்கு முன்னிருந்த அபினிவேஷத்தை மறந்தான். ஸ்வஜனர்கள் அப்படின்னா நல்லவர்கள்னு அர்த்தம். தேவர்கள், நல்லவர்கள், ஞான சாதகர்கள் இதெல்லாம் வந்து ஸ்வஜனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சத்து ஜனங்கள்ல இருந்து வந்ததா? சரி, பரவால்ல. சோ அவங்களையெல்லாம் பார்த்ததும் யுத்தத்தில் தனக்கு முன்னிருந்த அபினிவேஷத்தை அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினைச்சு தானே வந்தான் யுத்தத்துக்கு. அது இப்ப காணாம போயிடுச்சு. மறந்தான். அச்சமயத்தில் அவனுடைய சித்தத்தில் என்னமாய் கருணை உண்டாயிற்றோ தெரியவில்லை. ஆயினும் அக்கருணையின் பெருக்கால் அவன் பின்வருமாறு சொன்னான். கிருஷ்ணன்ட்ட பேசுறான். இந்த கௌரவர்கள் வதை செய்வது நியாயமேயானால் யுதிஷ்டர் முதலானவர்களை கூட ஏன் வதிக்கக் கூடாது? இவர்கள் அனைவரும் என் வம்சத்தார்கள் தானே. ஆகையால் இந்த யுத்தத்தை என் மனசு கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம் நம்ம கிளாஸ்ல. சரியா? நியாயப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, அது வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அத நம்ம நியாயப்படுத்தி, இல்ல இது வந்து நான் லவ்ல தான் கேட்கிறேன். நான் ஒண்ணும் லைக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுவோம். நம்ம என்னமோ லவ்ல இருக்கிற மாதிரி பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஆக்சுவலா வந்து பாருங்க, இவனுக்கு போர் பண்றதுக்கு பிடிக்கல. ஒரு டிஸ்லைக்ஸ் வந்துருச்சு. அது லைக்ஸ் வந்தாலும் சரி, டிஸ்லைக்ஸ் வந்தாலும் சரி, நம்ம டிஃபென்ஸ் தான் பண்ணுவோம். இப்போ போர்ல டிஸ்லைக்ஸ் வந்துருச்சு. அல்லது லைக்ஸ் வந்து பீஷ்மர் மேலயும், துரோணர் மேலயும் வந்துருச்சு. சரியா? ஆனா, இவனுக்கு லவ் வந்துருச்சாம். நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுமோ, அழகா அர்ஜுனன் டிஃபெண்ட் பண்றான் பாருங்களேன். ஆனா டிஃபென்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல தோணும். அப்படிதானே நம்ம மனசு நம்ம ஏமாத்திட்டு இருக்கு. அப்ப அழகா என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்களை எல்லாம் கொல்றணும் அப்படின்னா, அப்ப தர்மரை கொல்றதும் சரிதானே. அவங்க அண்ணன் தர்மரை கொல்றதும் சரியாம். ஏன்னா ஏன்னா லாஜிக் பாருங்க. அவனும் என் வம்சத்தான், இவனும் என் வம்சத்தான். என் வம்சத்தான கொல்றது அப்படின்னா, அப்ப தர்மரை கொல்றதுக்கு தர்மத்த கொல்றதுக்கு ஈடாயிடும் அல்லவா? அதனால அது செய்யக்கூடாது. என்ன அழகா யோசிக்கிறான் பார்த்தீங்களா? சரியா? இப்போ பிரச்சனை இங்க தர்மமா, அதர்மமா அப்படிங்கிறத டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு, இப்ப வம்சத்தாருக்குள்ளேயா சண்டை நடந்துட்டு இருக்கு? தர்மத்துக்கு, அதர்மத்துக்கு தானே சண்டை நடக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம டிஃபென்ஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஏய் அவன் என் வம்சத்தான். அவன எப்படி நான் கொல்லுவேன்? அப்படின்னா என் தர்மர நான் கொன்ற மாரி ஆகாதா? அப்படின்னு இப்ப டயலாக் அடிச்சிட்டு இருக்கான் நம்ம அர்ஜுனன். அதுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? ஆ இந்த யுத்தத்தை என் மனசு கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த மகா பாபத்தை செய்து நான் அடையும் லாபம் என்ன? இப்படி என் தர்மரையே கொலை செய்வதெல்லாம் அது எவ்வளவு பெரிய பாபம். அந்த பாபம் அல்லவா அவர்கள கொலை செஞ்சா வரும். அப்படிப்பட்ட லாபத்த அடைஞ்சு அப்படி நான் என்னத்த பெருசா சாதிக்க போறேன்? லாபம் என்ன? தேவா, எவ்விதமாய் யோசித்துப் பார்த்தாலும் இங்கே போர் செய்வதால் கெடுதலே விளைவதாகிறது. அப்படி செய்யாமல் இதைத் தவிர்த்துக் கொண்டால் ஏதோ ஒரு விதமாக லாபமே சித்திக்கும் என்றல்லவா எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. அப்போ வேண்டாம் கண்ணா, இந்த போர் வந்து என்ன பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ண போறோமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி நம்ம இத விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நன்மை தான் நடக்கும். அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போறான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.